Hi friends, நல்லா இருக்கீங்களா? கேபின் ஜிபி வெஞ்சருக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வாட்டர் டேங்க். மாடி மேல உள்ள உங்க வாட்டர் டேங்கை எப்படி க்ளீன் பண்றது அதுவும் சிம்பிளா நம்ம பார்க்க போறோம். பாருங்க, இப்போ நம்ம வாட்டர் டேங்க் நீங்க உள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா அதிகமான அழுக்குகள் படிஞ்சிருக்கு. இந்த மாதிரி அழுக்கு படிஞ்சிருக்கு பத்தியா, இது வந்து நீங்க உள்ள இறங்கி பண்ற மாதிரி இருக்கும். அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். யாராவது சின்ன குழந்தைங்களை விட்டு இறக்கி விட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து அது ஒன்றுமே தேவையில்லை. நம்ம சொல்கிற மெத்தடில் ஈஸியாக நீங்கள் வாட்டர் வந்து க்ளீன் பண்ணலாம். இப்போ இது டேங்க் வாட்டர் ஃபுல்லாக இருக்குது. இப்போ க்ளீன் பண்ண முடியாது, எல்லா தண்ணியும் வேஸ்ட் ஆகிடும். அதனால் லாஸ்ட்டாக வாட்டர் வந்து அடிக்க வரும் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் தான் நீங்கள் க்ளீன் பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோதான். இந்த இது இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக வாட்டர் கேன் எவ்வளோ அடி இருக்கோ அந்த அடிக்கு 3/4 இன்ச் பைப் எடுத்துங்க. அதே மாதிரி பிட்டு ஹாஸ் கிடஞ்சி அப்படின்னா அதையும் எடுத்துக்கங்க. அப்புறம் வாட்டர் பாட்டில் இருக்குல்ல, அதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கங்க. கட் பண்ணி எடுத்துக்கிட்டு எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். சரி வாங்க. தேவையான பொருட்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எம்டி கால் டப்பா இருக்குல்ல, டப்பா எடுத்துக்கங்க. அப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த பைப்பு, இது 3/4 இன்ச் பைப்பு, 1 மீட்ரு. அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் டேங்கோடைய மீட்டர் அளவுக்கு கொஞ்சம் கூட இருக்கலாம், பிரச்சனை இல்லை. அப்புறம் நம்ம சொன்னோம்னா இந்த ஹோஸோ இல்லை எந்த ஹோஸோ, இதுவும் வந்து 3/4 இன்ச்சு தான். நல்லா கொஞ்சம் தரமான ஹோஸை எடுத்துங்க. எங்கேயுமே வந்து பழசாக இருந்தாலும் அங்கே எங்கே வாட்டர் இன்ஜினா ஏர் வாங்கினா தண்ணியை வெளியே இழுக்காது. அப்புறம் செல்லோ டேப் எடுத்துங்க. எதுக்கு அப்படின்னா கேஸ் லீக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம இது வந்து யூஸ் பண்ணுறோம். சில இடத்துல டைட்னஸ் தேவைப்படும், அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை எடுத்து கட் பண்ணிங்க. இப்படி கட் பண்ணி இதை எடுத்துருங்க. நான் ஏற்கனவே ஒரு மூடியை கட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள், அவ்வளோதான். இப்போ நம்மளோட இதுவும் இருக்குது, இதையும் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா, இது வந்து இதுக்குள்ள டைரெக்டாக உள்ளே போகாது. அதே மாதிரி இதுவும் வந்து இதுக்குள்ள டைரெக்டாக உள்ளே போகாது. உங்கள்கிட்ட வந்து இந்த பைப் இருக்கு பார்த்தீங்களா, இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்டிப்பாக பிடிச்சி நம்ம டேங்க்குள்ளே விட்டு அங்கங்கே க்ளீன் பண்ணுறதுக்காக தான் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுக்கு பதிலாக உங்கள்கிட்ட 1 இன்ச் பைப் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இது வந்து உங்களுக்கு 3/4 இன்ச் இருந்தால் தான், 1 இன்ச்சாக இருந்தால் உள்ளே நுழையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது 3/4 போனாலும் உள்ளே லூஸாக போகாது, கொஞ்சம் டைட்டாக இருக்கும். உங்களோட ஹோஸ் கொஞ்சம் பெருசாகவும் 1 இன்ச் பைப் இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் ஃபுல்லாகவே உள்ளே விட்டு இழுத்துடலாம். உள்ளே விட்டு இழுத்து இந்த ஹோஸோட இந்த முனையில் நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் ஃபிட் பண்ணலாம். இப்போ நம்மகிட்ட வந்து 3/4 இன்ச் தான் இருக்குது, அதை வச்சு நம்ம ஃபிட் பண்ணுறோம். இதை ஃபிட் பண்ணும்போது நீங்கள் வந்து ரொம்ப கொஞ்சம் டைட்டாக பண்ணிடுங்க. ஏர் வந்து வாங்கக்கூடாது. ஏர் வாங்கிச்சு அப்படின்னா அது தண்ணியே இழுக்காது. இதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து ஒரு ஷெல்லோ டப்பு போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பகுதியை ஒட்டிட்டோம். இன்னொரு பகுதியில் வந்து நம்ம இந்த பிளாஸ்டிக் கப்பை வந்து ஃபிட் பண்ணணும். நம்ம இறக்கி வச்சுன மாதிரி இது வந்து உள்ளே போகாது. அதுக்காக நம்ம ஏற்கனவே ஒரு ஹோஸ் யூஸ் பண்ணுறோம். அதை பிட்டை நான் கட் பண்ணிட்டேன். பிட்டை கட் பண்ணி இதுக்குள்ள நீங்கள் டைட்டாக சொருகிடுங்க நல்லா. அதே மாதிரி இந்த இதுக்கு மேலே நான் வந்து செல்லோ டேப் ஒட்டியிருக்கேன். எதுக்கு காரணம் அப்படின்னா ரொம்ப சின்னதாக இருக்குது, இதுக்கு நுழையும் போது கொஞ்சம் டைட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் டைட்டாகவே அதை கொஞ்சம் நுழைச்சிட்டிங்க அப்படின்னா ஏர் வந்து லீக் ஆகாது. இதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து இந்த கேப்பை இது பண்ணுறதுக்கு செல்லோ டேப் யூஸ் பண்ணிக்கலாம். வேலை முடிஞ்சு நமக்கு செல்லோ டேப் ஒட்டியாச்சு. இப்போ இங்கே எதுலேயுமே கேஸ் லீக் ஆகாது. இதோடைய சிலிண்டரை வந்து நான் வந்து சின்ன சின்னதாக வெட்டி விட்டுருக்கேன். எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து டேங்க் உள்ள விட்டு தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கெல்லாம் ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துடும். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இது வந்து 2 லைன் தண்ணி நிரப்புங்க. என்னென்னா அதில் வந்து ஊற்றி ஃபுல்லாக அதில் வந்து ஓவர் ஃப்ளார் வரையும் தண்ணி ஊற்றுங்க அந்த பைப்புக்குள்ளே. எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து அதுக்குள்ளே விட்டு இருக்கும்போது அந்த தண்ணியோடைய ப்ரெஷரால் அங்கே உள்ள தண்ணி வெளியே வந்துடும். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், பழைய இது தான். இன்னும் மேலே இருக்க தொட்டிலேருந்து கீழே வந்து நம்ம இதுக்கு தண்ணி பிடிக்கணும் அப்படின்னா வாய் வச்சு ஒரு டியூப் போட்டு விடுவோம் அப்படின்னா அந்த தண்ணி வந்துடும். ஆனால் நம்ம வந்து இந்த பிளாஸ்டிக் டப்பை வச்சுக்கோம்னா கொஞ்சம் தண்ணியோட இதுக்கும் அந்த அழுக்கை வந்து கரெக்டாக நம்ம வந்து இழுத்து எடுக்கிறதுக்காக தான் வந்து இந்த பிளாஸ்டிக் டப்பா நம்ம வந்து அதில் செட் பண்ணியிருக்கிறோம். சரி, இப்போ தண்ணி ஃபுல் பண்ணியாச்சு. ஃபுல் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்கிற தண்ணி மெதுவாக கொண்டு போய் உள்ளே விட்டுருங்க. அப்போ தான் வந்து பொத்திங்க, அந்த விரலை வச்சு பொத்திக்கிட்டு விட்டால் தான் இது பண்ணும். இல்லாட்டி வந்து எல்லாமே தண்ணி டேங்க்குள்ளே ஊற்றிடும். பொத்திட்டு கொஞ்சம் ஸ்லோவாகவே நீங்கள் அப்படி வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா
இந்த தண்ணி வந்து இந்த டப்பாக்குள்ளே உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த பெரிய அழுக்கு இருக்குல்ல அதை அப்படியே நீங்கள் கை வச்சு, இதுக்காக தான் நம்ம வந்து இந்த பிளாஸ்டிக் பைப் யூஸ் பண்ணுறோம். ஹோஸை வச்சு நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாது, கொஞ்சம் இதாக இருக்கும். இது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கனால நம்ம இந்த பிளாஸ்டிக் பைப் வச்சு நம்ம எங்கெங்கே தேவைப்படுதோ அதை ஈஸியாக மூவ் பண்ணலாம். அப்போ அடியில் தேங்கி இருக்க அழுக்கு எல்லாமே வந்து நீங்கள் அந்த தண்ணி மூலமாக வெளியே வந்துடும். சைடில் அந்த மாதிரி பாசி கீஸ்லாம் ஒட்டி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே வந்து ஏதாவது இது மோப்பு, வீட்டுக்கு போடுற மோப்பு அது இல்லாட்டி இந்த ஒட்டடி அடிக்கிறதுக்குள்ள கம்பி அதையாவது வச்சு நீங்கள் வந்து தேய்ச்சி விட்டு ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த அழுக்கான தண்ணீரெல்லாம் இந்த மாதிரி ஈஸியாக வெளியே எடுத்துடலாம். இது வந்து நீங்கள் ஒரு ஆளே பண்ணலாம். இதுக்கு வந்து 2 பேர் தேவைப்படணும் அவசியம் இல்லை. நான் எனக்கு சொன்ன மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி விட்டு கொஞ்சம் சைடில் தண்ணி அடிச்சு விட்டிங்கன்னா அந்த அழுக்கு தண்ணி பூரா கீழே போய் வரைஞ்சிடும். அப்படியே நம்ம இதை வச்சு எல்லா பக்கம் தேய்ச்சி ஈஸியாக அந்த அழுக்கு வரைஞ்சிருக்க அழுக்கையும் கீழே படிஞ்சிருக்க அழுக்கையும் நம்ம ஈஸியாக இது மூலமாக எடுத்துடலாம். அவ்வளோதான் போலே பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஈஸியாக உங்களுடைய வாட்டர் டேங்கை எந்த ஒரு இது இல்லாமல் நீங்கள் இந்த சின்ன பைப் மூலமாக நீங்கள் ஈஸியாக எடுத்து க்ளீன் பண்ணிடலாம். இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.